தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/3/2023 ஞாயிற்றுக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம். இரவு 8:30 வரை பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். உமாதேவியை வழிபட்டு உள்ளம் மகிழ வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சிவன் வழிபாடு பிரதோஷ நேரத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நந்தி கொம்பு வழியாக நாயகனை பார்க்கணுமா. சில பேர் நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்கால் அனுப்பாக நிற்கக்கூடாது. இன்றைக்கு எத்தனை முறை நீங்கள் சிவா சிவான்னு சொல்றீங்களோ அத்தனை முறை பலன். 5க்கு 2 பழுதில்லை. இன்னொரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 5 எழுத்து மந்திரம் எதுனா சிவாய நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம் நாடும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துடும்னு நான் சொல்றது வழக்கம். என்னுடைய கவிதை நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அந்த சிவாய நமங்கிற 5 எழுத்துல சொல்ல முடியாட்டி கூட சிவா சிவான்னு சொன்னா போதுமா. எங்க தாத்தா சிவா செட்டியார்னே பேரு. எதை அவர்கிட்ட நீங்க சொன்னீங்களாலும் அவர் சிவா சிவா அப்படிம்பாரு. சரி, ஒரு காரியம் நாங்கள் ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம், சிவா நல்லா வைங்க அப்படிம்பாரு. ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க வரணும் அப்படின்னா சிவா சிவா நல்லா வைங்க, நான் வர்றேன், கல்யாணத்தில் கலந்துக்கிறேன் அப்படிம்பாரு. ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சொல்ல இது உரியேற திரியேறங்கிறாங்க. சில பேர் முருகாம்பாங்க. அவங்க இஷ்ட தெய்வங்களை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு பிரதோஷ நாளிலே தோஷங்கள் நம்மை விட்டு அகல வேண்டுமானால், சந்தோஷங்களை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் சிவன் நாமத்தை சொல்ல வேண்டும், நந்தியை வழிபட வேண்டும், சிவாய் என்ற அந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டுமா. சிவனுக்கு இந்த பிரதோஷத்துக்கு ஒரு பாடல் உண்டு. என்ன அப்படின்னா, சிவனை சுமக்கும் நந்தியினை திகழும் ஞாயிறில் தரிசித்தால். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கும்? புவனம் போற்றும் வாழ்வமையும் பொருளாதாரமும் உயர்வடையும். கவனம் முழுதும் சிவனின் மேல் கண்டிப்பாக நாம் வைத்தால் எவரும் போற்றும் நிலை உயரும், இல்லற வாழ்வும் செழிப்பாகும். திருமண வாய்ப்பில் தடை வந்தோர், செல்வ வளத்தில் குறை வந்தோர், கர்ம வினையால் தவிப்பவர்கள், கவலைப்படுகிற வாழ்வேற்றோர் சிவனின் முன்னால் நின்றபடி சிவபுராணம் படித்தாலோ அவரவர் குறையும் அகன்றோடும் அன்பு மனங்களின் உறவு மரும ஒரு பாடல். அதாவது குறைகள் அகல வேண்டுமானால் கும்பிட வேண்டிய நாள் இந்த நாளா சிவனை. அப்படிப்பட்ட சிவன் ஆலயத்திற்கு பருகில் இருந்தால் நீங்கள் செல்லலாம். இல்லை என்றால் இல்லத்திலிருந்தே சிவன் வழிபாடை மேற்கொள்ளலாம், நந்தி வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நந்தி வழிபாடு நன்மை சேர்க்கின்ற நாள் இன்று என்பதை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலுகின்ற நாள் இந்த நாள். இன்று முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி உங்களுக்கு உதவப் போகின்றார்கள். அதே நேரத்தில் இடமாற்றங்கள் உங்களுக்கு இனிமை தரப்போகின்றது. உங்களுடைய ராசியில் ராகு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குகின்ற முயற்சி கைகூடப் போகின்றது. என்ன இருந்தாலும் இன்று கிழமை ஞாயிறாக இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வேலைப்பளு கூடத்தான் இருக்கும். இல்லத்தில் இருந்தபடியே சில வேலைகளை மேல் அதிகாரிகள் உங்களிடம் ஒப்படைக்கலாம். இன்று நீங்கள் நந்தியை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இடம் பூமியால் லாபம் கிடைக்கும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் அதிகாலையிலேயே வரப்போகிறது. உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். லாபம் எதிர்பார்த்த அளவிலே கிடைக்கும். சூரியனும் புதனும் இணைப்பதால் புத ஆதித்ய யோகம். உறவினர் வழியில் நடைபெறும் ஒரு மங்கள நிகழ்ச்சிக்கு நீங்கள் முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இன்று பிரதோஷம் என்பதனாலே சிவன் வழிபாட்டையும் நந்தி வழிபாட்டையும் உமையவள் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 9:19 வரை சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு சந்திரபலம் குறைகிறது. எனவே சந்திராஷ்டமம் வருகின்ற நாட்களிலே அந்த காலை நேரத்திலே 9:19 வரை நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்காது. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதில் இடையூறுகள் வரும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையலாம். விரயங்கள் உண்டு. எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பமும் அகலும், மனக்கலக்கமும் விலகும். அதே நேரத்தில் நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்வது நல்லது. மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிரதோஷ வழிபாடும் பெருமை சேர்க்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 9:19க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே இன்று முழுவதுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் கூட இன்று விடுமுறை நாள் தானே, வீட்டில் இருப்போம் என்றிருந்தால் மேலதிகாரிகளின் தொந்தரவு உங்களுக்கு வரலாம். அவர்கள் அந்த பணியை செய்து இன்று நீங்கள் நாளை காலையில் இதை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்பார்கள். எனவே என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஓய்வு என்பது இருக்காது. உடல் ஆரோக்கியமும் சீர்கெடலாம். இன்று நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நாள். தக்க விதத்தில் உங்களுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். குருவின் பார்வை 12இல் இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. விரயங்கள் வந்தாலும் கூட அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனை அகலும் நாள். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவர். புதிய தொழில் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அக்கறை காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும். இந்த நாளில் குரு பார்வையும் உங்களுக்கு கை கொடுப்பதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். இந்த நாளில் பிரதோஷமும் வருவதனாலே இன்று சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவு கூடும் நாள். வாய்ப்புகள் வாயில் தேடி வந்தாலும் அது கை நழுவி செல்லலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராகுவோடு கூடியிருக்கின்றார். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருப்பதால் மன நிம்மதி இருக்காது. பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். எனவே என்ன செய்யலாம், சேமிக்க இயலவில்லையே என்றெல்லாம் கவலைப்படும் இந்த நாளில் கிழமையும் ஞாயிறு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று பிரதோஷ நேரத்திலே அந்த உற்சவ விக்கிரகத்தை சுமந்து வரைக்கக்கூடிய அந்த நந்தியை தொட்டு வழிபடுங்கள். நந்தி வழிபாடு உங்களுக்கு நலம் சேர்க்கும், வளம் சேர்க்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். இந்த தொற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு, அயல்நாடு செல்லும் முயற்சியில் ஆர்வம் காட்டுபவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். செவ்வாய் பலம் 8இல் இருந்தாலும் கூட அதன் பார்வை 2இல் பதிவதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. இடம்பூமி விற்பனையாலும் லாபம் உண்டு. முன்னோர் சொத்துக்களாலும் முறையான பங்கீடுகள் கிடைத்து அதன் விற்பனை மூலமும் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். காரிய வெற்றி கிடைக்குமா என்றால் கொஞ்சம் தாமதப்படலாம். சனி விலக ஆயத்தம் செய்துவிட்டார். வாக்கிய கணித ரீதியாக 29/3/2023 உங்களுக்கு முழுமையாக ஏழரை சனி விலகப் போகிறது. விலகுவதற்கு முன்னதாகவே அது எதை செய்தாலும் செய்யலாம். இருந்தாலும் கூட இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று பிரதோஷம். தெய்வ வழிபாட்டிலே நீங்கள் திருப்தி காண வேண்டும். அதே நேரத்திலே 2இல் சனி இருக்கிறார், குடும்ப சனி. குடும்பத்தில் சில குழப்பங்களை உருவாக்கலாம். செவ்வாய் சனியை பார்க்கும் சூழ்நிலையும் இருப்பதனாலே சகோதரர்களாலும் சில பிரச்சனைகளை இன்று நீங்கள் சந்திக்க நேரிடும். எனவே இடம்பூமியாலும் சில பிரச்சனைகள் உருவாகலாம். என்ன இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள் நீங்கள், புகழ் கீர்த்தி மிக்கவர்கள் நீங்கள். எனவே எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட இன்று மனக்கலக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வரலாம். தெய்வ நம்பிக்கையின் மூலமே நீங்கள் திருப்தி காண இயலும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 9:19 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். சனி சந்திர யோகம் காலை நேரத்தில் இருக்கின்றது. எனவே அதிகாலையில் உங்களுக்கு அடுத்த நன்கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகத்தான காரியங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது. எதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்வீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வரக்கூடிய சூழல் உண்டு. அலுவலகத்தில் நீங்கள் ஏதேனும் பிரச்சனைகள் செய்திருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. இன்று நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் கூட இன்றைக்கு பிரதோஷம் என்பதனாலே இன்று நந்தியை நீங்கள் வழிபடுவதன் மூலம் நன்மைகளை வரவழைத்துக் கொள்ள இயலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 9:19 மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். 6க்கு அதிபதி வருகின்ற பொழுது உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரலாம். பழைய உத்தியோகம் சம்பளம் போதவில்லையே, புதிதாக இடம் மாறலாமா, நல்ல இடம் கிடைக்குமா என்றெல்லாம் சிந்தித்திருப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு இன்று ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போகின்றது. அயல் மாநிலங்களிலிருந்தோ அல்லது அயல் ஊரிலிருந்தோ கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது உங்கள் சுய ஜாதகத்தின் வலிமையை பொறுத்து நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். 2இல் குரு இருப்பதால் இன்றைக்கு பொறுத்தவரை உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. கூட சூரியனும் புதனோடு இணைந்திருப்பதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழ்வதில் இருந்த தடை அகலும். இன்று மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் போட்டிகள் அகலும் நாள். தொழில் இருந்தவர்கள் விலகுவார்கள். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவில் வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. சூரிய புத சேர்க்கை இருப்பதனாலே கல்விக்காகவோ அல்லது கலை சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். நாளிலே செவ்வாய் இருப்பதால் இடம் வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்ற பூமி சம்பந்தப்பட்ட பணிகளில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். ஜென்மகுருவின் காரணமாக
அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.